ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 3 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் பார்க்க போகிறோம். இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து டேட்டாலாம் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட் டிஸ்க், சிடி, டிவிடி, பென்ட்ரைவ் இதெல்லாமே வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். Computer generally has limited amount of main memory which is expensive and volatile. To store data and programs permanently, secondary storage devices are used. கம்ப்யூட்டரில் மெயின் மெமரி இருக்கும். மெயின் மெமரிக்கு எக்ஸாம்பிள் வந்து ரேம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதாவது காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகாது. எப்போ வேணாலும் அதை எரேஸ் ஆகலாம். அதனால தான் அதை வாலடைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டாலாம் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸை யூஸ் பண்ணுறாங்க. Secondary storage devices serve as a supportive storage to main memory and they are non-volatile in nature. ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து நேச்சராகவே எப்படி இருக்கும்? நான் வேலட்டைல்னா டேட்டாலாம் வந்து எரேஸ் ஆகாது. பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். அதான் நான் வேலட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் நான் வேலட்டைலாக இருக்கிறதால இது சப்போர்ட்டிவ் ஸ்டோரேஜாக இருக்குது மெயின் மெமரிக்கு. செகண்டரி ஸ்டோரேஜ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேக்கப் ஸ்டோரேஜ். இதை அன்லைன் பண்ணி 1 மார்க்ஸ்னு எழுதிக்கோங்க. செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து பேக்கப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் வந்து 1 பை 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ எல்லா லேப்டாப் சிஸ்டம் சிபியு எல்லாத்துலேயுமே வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்கில் டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போ வந்து உங்களோட லேப் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேட்டா எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். வேற ஒரு டிவைசஸில் வேற ஒரு லேப்டாப்போ இல்லை வேற ஒரு சிஸ்டம்லேயோ அந்த ஹார்ட் டிஸ்க்கை இன்சர்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாமே எடுத்துக்க முடியும். இதில் டேட்டா அப்படிங்கிறது வந்து இமேஜஸ், வீடியோ, ஆடியோ, ஃபைல்ஸ் இது எல்லாமே தான் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேட்டாஸ் எல்லாமே நம்மளால் எடுத்துக்க முடியும் இல்லையா? ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணி. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், ஹார்ட் டிஸ்க் இஸ் ஏ மேக்னெட்டிக் டிஸ்க் அண்ட் விச் யூ கேன் ஸ்டோர் டேட்டா. ஸோ ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது ஒரு மேக்னெட்டிக் டிஸ்க். ஸோ இதில் வந்து டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். The hard disk has the stacked arrangement of disk accessed by a pair of head for each of the disk. ஸோ ஒரு டிஸ்க்லேயும் வந்து பேராக இருக்கும். அதோட ஹெட் வந்து பேர் ஆஃப் ஹெட்டாக இருக்கும். அந்த டிஸ்க் வந்து அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க் கம் வித் ஏ சிங்கிள் ஆர் டபுள் சைடட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து சிங்கிள் சைடாகவும் இருக்கும், டபுள் சைடாகவும் இருக்கும். சிங்கிள் சைடு அப்படிங்கிறது வந்து டேட்டாவை ஒரு பக்கம் மட்டும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அது சிங்கிள் சைடு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் சைடுமே டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அது டபுள் சைடட் டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சிடி வந்து கம்பேக்ட் டிஸ்க் அதோட எக்ஸ்பென்ஷன். சிடி ஆர் சிடி-ரோம் மேட் ஃப்ரம் 1.2 மில்லிமீட்டர்ஸ் திக் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ சிடி வந்து 1.2 மில்லிமீட்டர் இருக்கும் அதோட திக்னஸ். இதோட பிளாஸ்டிக் வந்து பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிடி அப்படின்னாவே வந்து பிளாஸ்டிக்காக தான் இருக்கும் இல்லையா? அந்த பிளாஸ்டிக்கோட நேம் வந்து பாலிகார்பனேட் பிளாஸ்டிக். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் பண்ணிக்கோங்க. A thin layer of aluminum or gold is applied to the surface. அந்த சிடிக்கு மேலே இருக்க அந்த சர்ஃபேஸில் கோல்டன் கலர் ஆர் அலுமினியம் கலர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. சிடி டேட்டா இஸ் ரெப்ரசன்டட் அஸ் டின் இன்டென்டேஷன் நோன் அஸ் பிட்ஸ். ஸோ அந்த சிடியில் ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த டேட்டாலாம் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த பிட்ஸோட ஏரியாஸ்க்கான அந்த கேப் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் 1 மார்க்ஸில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. A motor within the CD player rotates the disc. ஸோ சிடி பிளேயரில் இருக்கக்கூடிய மோட்டார் தான் வந்து அந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும். அதாவது சிடியில் டேட்டெல்லாம் ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும் அப்படின்னா அந்த மோட்டார் வந்து ரொட்டேட் பண்ணுது. த கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆர்டினரி சிடி ரோம் இஸ் 700 MB. இதே அன்லைன் பண்ணி 1 மார்க்ஸ்னு எழுதிக்கோங்க. இப்போ சிடினா என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பாலிகார்பனேட் பிளாஸ்டிக், அதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் வந்து பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பிட்ஸ் ஏரியா பிட்வீன் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்பை தான் வந்து லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதோட கெப்பாசிட்டி வந்து 700 MB. இது எல்லாமே 1 மார்க்ஸில் கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து டிவிடியோட எக்ஸ்பென்ஷன் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம், ஆர் டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே இதோட எக்ஸ்பென்ஷன் தான். DVD is an optical disc capable of storing up to 4.7 GB of data. டிவிடியில் வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணிக்க முடியும்? 4.7 GB டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சிடியில் என்ன பார்த்தோம்? 700 MB மட்டும் அதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும்னு பார்த்தோம். டிவிடினா 4.7 GB. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க 1 மார்க்குன்னு சொல்லிட்டு. மோர் தென் 6 டைம்ஸ் வாட் இஸ் சிடி கேன் ஹோல்டு. ஸோ 6 சிடிக்கு ஈக்குவலானது தான் வந்து ஒரு டிவிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
டிவிடிஸ் ஆர் ஆஃபன் யூஸ்டு டு ஸ்டோர் மூவிஸ் அட் எ பெட்டர் குவாலிட்டி. டிவிடியில் வந்து பெட்டர் குவாலிட்டி இருக்கக்கூடிய மூவிஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி வந்து ஹையாக இருக்கிறதால. லைக் சிடிஸ் டிவிடிஸ் ஆர் ரீட் வித் எ லேசர். ஸோ சிடியாக இருந்தாலும் டிவிடியாக இருந்தாலும் லேசர் மூலயமா தான் வந்து ரீட் பண்ணும். The disk can have one or two sides and one or two layers of data per side. ஸோ இந்த டிஸ்க் வந்து ஒன் சைட்லேயும் இருக்கும், டூ சைட்ஸ்லேயும் இருக்கும். ஹார்ட் டிஸ்கில் சொன்னோம் இல்லையா, சிங்கிள் ஆர் டபுள் சைடுன்னு சொல்லி, அதே மாதிரி தான் ஒரு சைடு மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒன் சைட் டிஸ்க். டபுள் சைடுமே ஸ்டோர் பண்ணிக்க முடியும் டேட்டாவை அப்படின்னா அது டூ சைட்ஸ் டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். The number of sides and layers determines how much it can hold. Double layered sides are usually gold colored while single layered sides are usually silver color. இது அன்லைன் பண்ணிக்கோங்க. டிவிடியில் டபுள் லேயர்ட் சைடாக இருந்தது அப்படின்னா அது கோல்டு கலரில் இருக்கும். சிங்கிள் லேயர்டாக இருந்தது அப்படின்னா அது சில்வர் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ். ஸோ ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ் அப்படின்னா வந்து பென்ட்ரைவ் தான். ஓகேவா, பென்ட்ரைவ் மெமரி கார்டு தான் வந்து ஃப்ளாஷ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஃப்ளாஷ் மெமரி இஸ் an electronic non-volatile computer storage medium that can be electrically erased and reprogrammed. ஸோ ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ் அப்படிங்கிறது வந்து நான் வாலட்டைல் தான். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாமே வந்து நான் வாலட்டைல் தான். டேட்டாலாம் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். இல்லை இருக்கக்கூடிய டேட்டாலாம் வந்து எரேஸ் பண்ண முடியும், எலக்ட்ரிக்கலாக எரேஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் ரீப்ரோக்ராம்டு. ஸோ டேட்டாலாம் எரேஸ் பண்ணிட்டு வேறு ஒரு டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம், ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இப்போ பென்ட்ரைவில் அப்படி தானே யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நிறைய மூவிஸ் பார்க்குறதுக்காக பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மூவிஸ் எல்லாம் பார்ப்பீங்க. பார்த்துட்டு திரும்ப அந்த மூவிஸ் தேவையில்லை அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த வந்து நியூ மூவியை வந்து அதில் வந்து ஏற்றிப்பீங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ரீப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டாஸ்லாம் வந்து எலக்ட்ரிக் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிட்டு ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதான் ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ். தேர் எதர் EEPROM ஆர் EPROM. இது EEPROM ஆர் EPROM சேர்ந்ததாக இருக்கும். ஓகே, EEPROம்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து அந்த டேட்டாலாம் வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜை யூஸ் பண்ணி டேட்டாலாம் எரேஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸும். இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பென்ட்ரைவ் மெமரி கார்டு. இதான் வந்து ஃப்ளாஷ் மெமரிக்கான எக்ஸாம்பிள். ஸோ பென்ட்ரைவ் மெமரி கார்டு யூஸ் பண்ணாதாலே இருக்க மாட்டீங்க இல்லையா. எல்லாருக்குமே பென்ட்ரைவ்னா என்னென்னு தெரியும், மெமரி கார்டு என்னென்னு தெரியும், அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃப்ளாஷ் மெமரிஸ் கேன் பி யூஸ்ட் இன் பர்சனல் கம்ப்யூட்டர், பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட்ஸ், டிஜிட்டல் ஆடியோ பிளேயர்ஸ், டிஜிட்டல் கேமராஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ இந்த ஃப்ளாஷ் மெமரியை இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சனல் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம், பிடிஏல யூஸ் பண்ணிக்கலாம், ஆடியோ பிளேயர்ஸ், டிஜிட்டல் கேமராஸ், மொபைல் ஃபோன், இதில் எல்லாமே வந்து பென்ட்ரைவ் மெமரி கார்டை யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ளாஷ் மெமரி ஆஃபர்ஸ் ஃபாஸ்ட் ஆக்சஸ் டைம். இதோட டைம் வந்து ஃபாஸ்ட் ஆக்சஸ் டைமாக கொடுக்கும். அதாவது ஸ்பீடாக இருக்கும். அதோட டைம் வந்து ஸ்பீடாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, ஸோ அந்த டைம் வந்து ஸ்பீடாக இருக்கும். அதுதான் வந்து ஆக்சஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. The capacity of the flash memories vary from 1 gigabyte to 2 terabyte. ஓகே, ஸோ ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ் வந்து 1 ஜிபிலேருந்து 2 டிபி வரையும் கிடைக்கும். ஓகேவா, இப்போவே வந்து மினிமம் நீங்கள் 16 ஜிபி பென்ட்ரைவ் தான் வச்சுருப்பீங்க இல்லையா. மெமரி கார்டாக இருந்தால் கூட 16 ஜிபி மெமரி கார்டெலாம் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டார்டிங்கே 16 ஜிபி அப்படிங்கக்குள்ள உங்களுக்கு அதிகபட்சம் 64 ஜிபி வரையும் எல்லாரும் ஓரளவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. 64 ஜிபி வரையும் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெரிய பெரிய லெவல்லலாம் வந்து அதிகமாக இந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறவங்கலாம் 2 டிபி வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கெப்பாசிட்டி வந்து 2 டிபி வரையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிபி, எம்பி, டிபி இது எல்லாமே வந்து செகண்ட் லெசனில் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதனால் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளூரே டிஸ்க். ஸோ ப்ளூரே டிஸ்க் இஸ் ஏ ஹை டென்சிட்டி ஆப்டிக்கல் டிஸ்க் சிமிலர் டு டிவிடி. ஸோ இதுவும் வந்து டிவிடி மாதிரியே தான் இருக்கும், பட் இது வந்து ஹை டென்சிட்டியாக இருக்கும். ப்ளூரே இஸ் த டைப் ஆஃப் டிஸ்க் யூஸ்டு ஃபார் பிளே ஸ்டேஷன் கேம்ஸ் அண்ட் ஃபார் பிளேயிங் ஹை டெஃபினேஷன் மூவிஸ். ஸோ இந்த ப்ளூரே டிஸ்க் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிளே ஸ்டேஷன் கேம்ஸ், ஸோ கேமிங் சாஃப்ட்வேர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ப்ளூரே டிஸ்கை யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது ஹெச்டி மூவிஸ். ஸோ ஹெச்டி மூவிஸ் அப்படின்னாவே வந்து அதோட கெப்பாசிட்டி அதிகமாக தான் இருக்கும் இல்லையா, ஜிபி அளவில் தான் இருக்கும். அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ப்ளூரே டிஸ்க் வந்து யூஸ் ஆகுது. A double layer Blu-ray disc can store up to 50 GB of data. Blu-ray discல வந்து 50 GB டேட்டா வரையும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். DVD uses a red laser to read and write data, but Blu-ray uses blue violet laser to write. Hence it is called as Blu-ray அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிடியில் டேட்டாவை ரீட் பண்ணும் ரைட் பண்ணும் அப்படின்னா ரெட் லேசர் யூஸ் ஆகுது. ப்ளூரேயில் வந்து ப்ளூ வயலட் லேசர் வந்து யூஸ் ஆகுது. அதனால தான் இதை ப்ளூரே டிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதையும் வந்து அன்லைன் பண்ணி 1 மார்க்ஸ்னு எழுதிக்கோங்க. ஓகேவா,
இதுதான் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸஸ்க்கான எக்ஸாம்பிள். இதோட கெப்பாசிட்டி மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு இதுக்கான அந்த டிஃப்ரெண்ட். ஓகே. இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அதனால 5 மார்க்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஜஸ்ட் அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கனாவே போதும். உங்களால ரைட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். இந்த போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இது எல்லாமே வந்து சிபியூவோட பேக் சைடில் இருக்கும். லேப்டாப் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் சார்ஜ் போடுற பின்னு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? அந்த பின்னை இன்சர்ட் பண்ணுற பிளேஸ் அது ஒரு போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லேப்டாப்பில் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு போர்ட். ஓகேவா? இது எல்லாமே வந்து போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை என்னென்ன போர்ட்லாம் இருக்குது, அதோட நேம் என்ன, அது எது எதுக்காக யூஸ் ஆகுது, இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சீரியல் போர்ட். சீரியல் போர்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஓல்டு கம்ப்யூட்டர்ஸில் எக்ஸ்டர்னல் டிவைசஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த சீரியல் போர்ட். டு கனெக்ட் த எக்ஸ்டர்னல் டிவைசஸ் ஃபவுண்ட் இன் ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து parallel போர்ட். டு கனெக்ட் த பிரிண்டர்ஸ் ஃபவுண்ட் இன் ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ். ஓல்டு கம்ப்யூட்டர்ஸில் பிரிண்டரை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த parallel போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் யூஎஸ்பி போர்ட். யூஎஸ்பினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? யூஎஸ்பி எல்லாம் இன்சர்ட் பண்ணுறது தான் யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். டு கனெக்ட் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் லைக் கேமராஸ், ஸ்கேனர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அண்ட் பிரிண்டர்ஸ் டு த கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த யூஎஸ்பி போர்ட்டை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் யூஎஸ்பி 3.0. இது வந்து தேர்ட் மேஜர் வெர்ஷன் ஆஃப் த யுனிவர்சல் சீரியல் பஸ் ஸ்டாண்டர்ட் டு கனெக்ட் கம்ப்யூட்டர்ஸ் வித் அதர் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ். ஓகே. ஸோ இது செப்பரேட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் தான் இந்த யூஎஸ்பி 3.0. எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி 3.0 கேன் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அப் டு 5 ஜிபி பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 5 ஜிபி டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதாவது இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இந்த யூஎஸ்பி 3.0 போர்ட் வந்து யூஸ் ஆகுது. யூஎஸ்பி 3.1 அண்ட் யூஎஸ்பி 3.2 ஆர் ஆல்சோ ரிலீஸ்டு. ஸோ யூஎஸ்பி 3.1 3.2 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விஜிஏ கனெக்டர். டு கனெக்ட் எ மானிட்டர் ஆர் எனி டிஸ்பிளே டிவைசஸ் லைக் எல்சிடி ப்ரொஜெக்டர். ஸோ மானிட்டர் ஆர் டிஸ்பிளே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்சிடி ப்ரொஜெக்டர் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த விஜிஏ கனெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் கிளாஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மானிட்டர் கூட ப்ரொஜெக்டரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இங்கே மானிட்டரில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியும். ஏன் அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய போர்ட்டு தான் வந்து இந்த விஜிஏ கனெக்டார் அப்படிங்கிற போர்ட். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ பிளக்ஸ். ஆடியோ ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எல்லா டிவைசஸும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது அந்த ஆடியோ பிளக்ஸ். அங்கே டு கனெக்ட் சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ், மைக்ரோஃபோன்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இந்த ஆடியோ பிளக்ஸ் போர்ட் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது PS2 போர்ட். டு கனெக்ட் மவுஸ் அண்ட் கீபோர்ட்ஸ் டு பிசி. இப்போ பிசியில் மவுஸும் கீபோர்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த PS2 போர்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது SCSI போர்ட். டு கனெக்ட் த ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ் அண்ட் நெட்வொர்க் கனெக்டர்ஸ். ஹார்ட் டிஸ்க் டிரைவ் கனெக்ட் பண்ணுறதுக்கு, நெட்வொர்க் கனெக்டர்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு SCSI போர்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு போர்ட்டும் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மவுஸ் போர்ட்டு அண்ட் கீபோர்ட் போர்ட், அதாவது PS2 போர்ட் இருக்கு இல்லையா? இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி போர்ட் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய மவுஸ் கீபோர்டோட ஒயர் எண்டில் வந்து நம்ம பென்ட்ரைவில் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அதோட போர்ட்டும் வந்து அந்த பென்ட்ரைவுக்கான போர்ட்டு மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்லலாம் வந்து இந்த மவுஸ் கீபோர்டு அதோட ஒயரோட எண்டில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். அதாவது ஹோலாக தான் இருக்கும். அதனால தான் அதோட போர்ட் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஹோலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு HDMI ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பென்ஷனில் கேட்பாங்க. ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் இஸ் அன் ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸ் which transfers the uncompressed video and audio data from a video controller to a compatible computer monitor, LCD projector, digital television, etc. ஸோ டேட்டா அதாவது அன்கம்ப்ரஸ்டு வீடியோ, ஆடியோ இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எதுக்கு அப்படின்னா மானிட்டர், எல்சிடி ப்ரொஜெக்டர், டிஜிட்டல் டெலிவிஷன் இதெல்லாம் வந்து இந்த கம்ப்ரஸ் பண்ணாத வீடியோ, ஆடியோலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் இந்த HDMI யூஸ் ஆகுது. ஓகேவா? அன்கம்ப்ரஸ்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ வீடியோ வந்து எடுக்கிறீங்க, இப்போ மொபைல்லே வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி ஹையாக இருந்ததுன்னா அதோட கெப்பாசிட்டி என்னவாக இருக்கும், அதிக எம்பியில் இருக்கும், அதிக ஜிபியில் இருக்கும் இல்லையா? அதை கம்ப்ரஸ் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் இந்த HDMI வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? இதோட இந்த சாப்டர் ஓவர். இதில் எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.